இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் அரசு. 2024 ஜனவரி 10ஆம் நாள் விடுதலை ஏற்றின் தலையங்கத்தை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு இந்திய துணைக்கண்டத்தையே திரும்பி பார்க்கும் வகையில் வளர்ச்சி பாட்டையில் விருநடை போட்டு வருகிறது. திராவிட மாடல் அரசு என்பதே வாய்ச்சொல் அல்ல, செயல்பாட்டின் மறுபெயர் என்ற நிலையை எட்டியுள்ளது. குறிப்பாக சென்னையில் 2 நாள்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மக்கள் மத்தியிலும் சிறப்பாக வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்கள் மத்தியிலும் நன்னம்பிக்கை ஒளியை ஏற்றியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் உலகளாவிய மாநாட்டில் குவால்காம் இன்க் சென்னையில் தங்களது தொழிலகத்தின் விரிவாக்கமாக புதிய டிசைன் சென்டரை அமைக்க உள்ளது. இந்த டிசைன் சென்டருக்காக குவால்காம் நிறுவனம் சுமார் 177.27 கோடி முதலீடு செய்ய உள்ளது. இந்த முதலீட்டின் மூலம் சென்னை குவால்காம் டிசைன் சென்டர் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி சேவைகளுக்கான தீர்வுகளில் நிபுணத்துவம் பெறும். இது வைஃபை தொழில்நுட்பத்தில் புதுமைகளை கொண்டுவர கவனம் செலுத்தும். கூடுதலாக இது 5G செல்லுலார் தொழில்நுட்பத்தில் குவால்காமின் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முயற்சிகளுக்கு சென்னை டிசைன் சென்டர் முக்கிய பங்களிக்கும். இந்த புதிய டிசைன் சென்டர் சுமார் 1600 திறன் வாய்ந்த நிபுணர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சுமார் 5000 பட்டாதாரிகளான துடிப்பான திறன் மிக்கவர்களுக்கு மற்றும் ஊழியர்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். பன்னாட்டு கப்பல் போக்குவரத்து நிறுவனமான மேசர்க்கின் ஏபி மோலார் மற்றும் தமிழ்நாடு அரசு முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. தமிழ்நாடு அரசுடன் 25 ஆண்டுகளாக இணைந்து பணியாற்றி வரும் மேசர்க் மாநிலத்தில் இரு முனையத்தில் பணியாற்றி வரும் வேளையில் மேசர்க் இப்போது சரக்குகள் கையாளும் மையங்களை உருவாக்க சாலை மேம்பாட்டில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை ஆராய உள்ளது. இந்த லாஜிஸ்டிக்ஸ் மையங்கள் வாடிக்கையாளர்களின் விநியோக சங்கிலி சேவைகளை பெரிய அளவில் மேம்படுத்தும் என கூறியுள்ளது. குவால்காம் மேசர்க்குடன் இணைந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் தமிழ்நாட்டில் 1282 கோடி யூரோ அளவில் முதலீடு செய்ய உள்ளதாகவும், பெகட்ரான் ரூபாய் 1000 கோடி முதலீடு செய்ய உள்ளதாகவும், டிவிஎஸ் நிறுவனம் அதன் விரிவாக்க திட்டங்களுக்காக ரூபாய் 5000 கோடி முதலீடு செய்ய உள்ளதாகவும் அறிவித்து தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. முதல் நாள் கூட்டத்தில் செய்யப்பட்ட மிக முக்கியமான முதலீட்டு திட்டங்களின் பட்டியல்: ஹூண்டாய் ரூபாய் 1180 கோடி முதலீடு காஞ்சிபுரம், குவால்காம் ரூபாய் 177 கோடி சென்னை, ஃபர்ஸ்ட் சோலார் ரூபாய் 5600 கோடி காஞ்சிபுரம், கோத்ரேஜ் ரூபாய் 515 கோடி செங்கல்பட்டு, டாடா எலக்ட்ரானிக்ஸ் ரூபாய் 12082 கோடி கிருஷ்ணகிரி, பெகட்ரான் ரூபாய் 1000 கோடி செங்கல்பட்டு, JSW ரூபாய் 12000 கோடி தூத்துக்குடி திருநெல்வேலி, டிவிஎஸ் குழுமம் ரூபாய் 5000 கோடி சென்னை, மிட்சுபிஷி ரூபாய் 200 கோடி கும்மிடிப்பூண்டி, வின்ஃபாஸ்ட் ரூபாய் 16000 கோடி தூத்துக்குடி, வியட்நாம் மென்பொருள் மற்றும் மின்னணு உதிரிபாக நிறுவனம் தூத்துக்குடியில் தனது தொழிற்சாலையை துவங்க உள்ளது. இந்த நிறுவனம் குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும். பெரு நிறுவனங்களின் வளர்ச்சி ஒருபுறம் என்றாலும் அதிக அளவு வேலை வாய்ப்புகள் மற்றும் பரவலான வளர்ச்சிக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. இத்துறையில்தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். எனவே இந்த நிறுவனங்களை தொடங்கவும் தடையின்றி செயல்படுத்தவும் திராவிட மாடல் திமுக அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி ஊக்குவித்து வருகின்றது. திமுக அரசு பதவியேற்ற 2.5 ஆண்டுகளில் 12182 சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு 824 கோடியே 40 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது.
இந்த காலத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொடங்க 3890 கோடியே 59 லட்சம் ரூபாய் வங்கி கடனுதவி வழங்கப்பட்டு 30,981 படித்த இளைஞர்கள் புதிய தொழில் முனைவோராக உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தொழில் துவங்குவோர் தரவரிசையில் தமிழ்நாடு 2021ஆம் ஆண்டு இந்தியாவில் கடைசி இடத்தில் இருந்தது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் தொழில்துறை நிபுணர்களை கொண்டும் பொருளாதார வல்லுநர்களை கொண்டும் திட்டமிட்டு செயல்பட்டதால் தமிழ்நாடு தற்போது 3ஆம் நிலைக்கு முன்னேறியுள்ளது. மிகவும் குறுகிய காலத்திலேயே 3ஆம் இடத்தை பிடித்தது பெரும் சாதனைக்குரிய ஒன்றாகும். மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப்களின் எண்ணிக்கை 2.5 ஆண்டுகளில் 3.5 மடங்கு அதிகரித்து 7,585ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை வாங்க வெளிநாடுகளிலிருந்து வந்துள்ள நிறுவனங்களுடன் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் 174 MSME நிறுவனங்களிடமிருந்து சுமார் 42 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 73 பேர் முதல் முறை ஏற்றுமதியாளராக மாற உலக முதலீட்டாளர் மாநாடு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்ற மோடி தலைமையிலான ஒன்றிய பிஜேபி அரசு எங்கே? 2 ஆண்டுகளில் தொழில் வளத்தை நோக்கி வேக நடைபோடும் மாநில அரசான திராவிட மாடல் அரசு எங்கே? 2030இல் $1 லட்சம் கோடி நோக்கி தமிழ்நாடு பாய்ச்சலில் ஈடுபடும் என்று முதலமைச்சர் கூறியதை நினைத்தால் தமிழர்கள் தலை நிமிர்வார்கள். இவ்வாறு விடுதலை ஏட்டின் தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அறிவிச்சுடர் வலைக்காட்சிக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொளியை அனுப்பிவிடுங்கள். வணக்கம், நன்றி. அறிவிச்சுடர் ஆடியோக்களை ஸ்பாட்டிஃபை ஆப் மூலம் கேட்டு மகிழுங்கள்.